சரி சரி விஜய் வந்து இந்த என்னத்தை பேச போறாரு, மத்திய அரசை வந்து ஒரு பிடி பிடிச்சிருவாப்புல, இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கொண்டு வந்து வைக்க போறாங்க. போன வாரம் தான் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி கூட தமிழ்நாடு மாநில தேர்தல் அதிகாரிகள்லாம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அடுத்த மாதம் தமிழ்நாட்டிலையும் அந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஆய்வு கூட்டமும் நடக்க போகுது. 26 தேர்தல் என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில், இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை ஒரு பிடி பிடிச்சிடுவாரு, மத்திய அரசு ஒரு பிடி பிடிச்சிடுவாரு அப்படின்னு பார்த்தா, எப்பயும் வழக்கம் போல திமுகவை குறை சொல்லக்கூடிய வேலையை, திமுக அவதூறுகளை அள்ளி எறியக்கூடிய வேலையை, திமுக குற்றம் சாட்டக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டாவது திருச்சி, எல்லா ஊருக்கும் எல்லா பேச்சாளர்களும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். எந்த ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஊரினுடைய பெருமையை பேசிட்டு அதுக்கு பிறகு மேட்டருக்கு வருவாங்க. அதான் வந்து ஒரு டிபிக்கலான ஒரு பேச்சாளருடைய பேட்டர்ன். யாராவது சொல்லியிருப்பாங்க போல, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல மலைக்கோட்டை இருக்கு, காவேரி இருக்கு, அதெல்லாம் பேசியிருக்காங்க, சின்ன வரலாறு சொல்லிட்டு பேச, ஊருடைய பெருமைகளை சொல்லிட்டு பேசுங்க அப்படின்ட்டு. அண்ணா வந்து இங்கதான் வந்து நிக்கணும்னு நினைச்சாரு, அண்ணா இங்கதான் இதை ஆரம்பிச்சாரு, 67 57 அதெல்லாம் சொன்னார். சரி சொல்லி முடிச்சுட்டு சரி வண்டி கரெக்டாக தான் போகுது. இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட்டையும் தேர்தல் ஆணையத்தில் இன்னைக்கு ஒரு பலி பண்ண போறாரு விஜய், புள்ளி ஓரத்தோட விளாச போறாருன்னு பார்த்தா அப்படியே திரும்பி டப்புன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மேலே வந்துட்டார்.